ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் பெண்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து ஏவாளிலிருந்து நாம் ஒவ்வொரு ஸ்திரீகளை வேதாகமத்தின் பெண்கள் என்கிற தலைப்பில் நாம் ஒவ்வொரு பெண்களையும் குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்தவுக்குள்ளே நம்புகிறேன். ஆனால் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அந்த வசனங்களை ஒவ்வொரு ஸ்திரீகளையும் தியானிக்கும் போது ஒவ்வொருத்தருட்டிருந்தும் ஒவ்வொரு விதமான குணநலங்களை பார்க்க முடிந்தது. ஒவ்வொருத்தருட்டிருந்தும் ஒவ்வொரு விதமான குணநலங்கள், அதோடு மட்டும் இல்லை அவங்களுடைய செய்கைகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை எனக்கு கொடுத்தது. அது உங்களுக்கும் அப்படி இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறது ரெபெக்காளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ரெபெக்காள் குறித்து எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் ரெபெக்காளை குறித்து நமக்கு தெரியும். தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ரெபெக்காளுடைய குணநலங்கள் என்ன, அவளுடைய ஆண்டவருக்கும் அவளுக்கும் இருந்த அந்த ஒரு உறவு என்ன, இன்றைக்கி அந்த ரெபெக்காள் என்ன யாருக்கு ஒப்புமையாக இருக்குன்னு சொல்லி நாம் அதை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக, கற்றுத்தருவாராக. கர்த்தர் நம்மளை வழிநடத்துவாராக. உண்மையாகவே இந்த பெண்கள் பகுதி எனக்கு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமாக இருந்தது. நீங்களும் இந்த வசனங்களை ஒரு 20-25 நிமிஷம் நம்ம கேட்குறதுனால அதிகமாக கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இந்த பகுதிகளை எடுத்து வாசிங்க. வாசித்து அதை கொஞ்சம் தேவனுடைய ஆவியோடு இணைந்து தியானிங்க. நிச்சயமாக கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பா. நாம் இன்றைக்கி பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், 21, 22, 23வது வசனத்தில் அதனுடைய 23வது வசனத்தை 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருந்தன. அப்பொழுது அவள், இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்திரீகளை குறித்து அருமையாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும், ஒவ்வொருவருடைய குணநலங்களையும் குறித்து ஏசப்பா நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த ரெபெக்காளை எங்களுக்கு முன் வைத்திருக்கீங்க. இதிலிருந்து எங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே, காலத்துக்கு தேவையான, இன்றைக்கு தேவையான ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம், பாதம் பண்ணுகிறோம் ஏசப்பா. ஏற்றுக்கொள்ளும் ஏசன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ரெபெக்காளை குறித்து நாம் இந்த வேத பகுதியில் 24ஆம் அதிகாரத்தில் முழுவதிலையுமே நான் ரெபெக்காளுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். ஆபிரகாம் எலேசாரை பெண் கொள்ளும்படி அவர் அனுப்பிவிடுகிறார். அவர் துறவண்டையிலே அந்த பெண்ணை காண்கிறார். அந்த ரெபெக்காளுடைய குணநலம் வாலிப நாட்களில் இருந்தே அவளுடைய அந்த குணநலங்களை குறித்து நாம் 24ஆம் அதிகாரத்தில் நான் தெளிவாக நம்ம வாசிக்க முடியுது, அதை நாம் தியானிக்க முடியுது. அதில் பாருங்கள், 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அந்த பெண் மகா ரூபவதியாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பெண் புருஷனை அறியாத கன்னிகையாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நான் முகவரியை சொல்ல போனோம்னா, ஆபிரகாமுடைய இனத்தாருடைய வீட்டிலே போய் அங்கே அவர் என்ன செய்தார், பெண் எடுக்கும்படி எலியாசரை அனுப்பி விடுகிறார். தேவனாகிய கர்த்தர் அவரை நேர வழியாக நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த துறவண்டையிலே எலியாசாரும் ரெபெக்காளும் அங்கே சந்திக்கிறார்கள். அங்கே தண்ணீர் மெண்டு அவருக்கு கொடுக்கிறா, ஒட்டகத்துக்கு கொடுக்கிறா. பாருங்க, இதெல்லாம் அங்கே செய்கிறா. எலியாசார் அவளுக்கு என்ன சொல்லுகிறது, அங்கே பரிசுகளை அவர் கொடுக்கிறார், காதணிகளை, கடகங்களை, கை கடகங்களை கொடுக்கிறார். 28வது வசனத்தில்
வரும்போது அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை எல்லாம் தன் தாயின் வீட்டிலே அறிவித்தாள், தன் தாய்க்கு அறிவித்தாள், சகோதரனுக்கு அதை அறிவித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியில் பார்க்கும்போது அந்த பெண் ஒரு ரூபவதியாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இரண்டாவது பகுதியில் பார்க்கும்போது அந்த 28வது வசனத்தை அவர் உண்மை உள்ள அந்த தாய் தகப்பன் சகோதரங்களுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு மகளாக எந்த ஒரு காரியத்தையும் அவளுடைய இருதயத்தில் அவள் மறைத்து வைக்காமல் உண்மை உள்ள ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. இப்படி பாருங்க, அங்கே திருமண காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். அந்த மகள் எலியாசரோடு கூட வருகிறாள், ஈசாக்குக்கு மனைவியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதே தான் இங்கே சொல்லியிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 20வது வசனத்தில் பார்க்கும், ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது ஈசாக்குக்கு 40 வயதாக இருந்தது. அந்த 40 வயதிலே ரெபேக்காளை ஈசாக்கு திருமணம் முடிக்கிறார். 20 வருஷம் பிள்ளை இல்லை. ஆனால் ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அந்த மனைவிக்காக அவர் நல்லா ஜெபிக்கிறார், ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறார். ஆனால் இங்கே பாருங்க 21வது வசனத்தில் ஈசாக்கு நல்ல கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆனால் ரெபேக்காள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். ரேபாக்கா இங்கே தான் நாம் அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தைகளை இன்றைக்கு நம்மளோடு இடைவிடுவாராக. இங்கே ரெபேக்காள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவளுடைய கர்ப்பத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு கன்சீவ் ஆகிட்டோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் எல்லா காரியத்தையும் ஹாஸ்பிட்டல்லே முடித்துருவோம். ஆனால் அன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். ஆனால் அந்த கர்ப்பத்தில் ஒரே குழப்பம், ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிறது. கர்ப்பத்தில் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிறது. ஆனால் தாயிடத்தில் போய் அதை சொல்லலை, குடும்பத்தார்கிட்ட அதை போய் சொல்லலை. தன்னுடைய புருஷன் நல்ல ஜபிக்கிற ஒரு புருஷன், நல்ல வேதம் தியானிக்கிறவர், அவர் சாயங்காலமான கர்த்தருடைய சமூகத்தில் தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷன். அவரை குறித்து அப்படிதான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கிட்டையும் போய் அவள் சொல்லலை, என் புருஷன்கிட்ட போய் இப்படி இருக்குது, எனக்கு கர்ப்பத்தில் பயங்கரமாக ஒரு குழப்பம் நடந்துகிட்டே இருக்குது, எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னெல்லாம் அவள் போய் சொல்லலை. அவளுடைய உத்தம குணத்தை பாருங்கள். அந்த வாலிப நாட்களில் இருந்த குணத்தை விடையிலையோ இங்கே இருக்கிற அந்த குணத்தை பாருங்கள். அவள் நேரே கர்த்தரிடத்திலே போகிறாள். அவள் நேரே கர்த்தரிடத்தில் போகிறாள். கர்த்தரிடத்திலே அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள், ஆதியாகமம் 25:22 அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இப்படி என் கர்ப்பத்துக்குள்ளே இருந்து ஒரே மோதல் நடந்து கொண்டிருக்கிறதே, இப்படி ஆனால் எனக்கு என்ன சம்பவிக்கும்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி அதை தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து அதை குளறி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இராதபடிக்கு நேரே கர்த்தரிடத்தில் போகிறான். அப்போ இதில் நாம் என்ன பார்க்க முடிகிறது? ஒரு புருஷனுக்கு மனைவி 2 கர்ப்பத்தின் கனி வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, பிள்ளைகளுக்கு தாய் என்கிற ஸ்தானம் ஆக போகிறது. ஆனால் அந்த கர்ப்பத்துக்குள்ளே ஒரே மோதல், ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் அவள் நேரே கர்த்தரிடத்தில் போகிறாள். எனக்கு என்ன சம்பவிக்கும், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய நிலைமை என்ன என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்க போகிறாள். நாம் இந்த ரெபேக்காளிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு பாடம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் தாயாக இருக்கிறோம், வாலிப பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா, ஒரு உறவு இருக்கிறதா? எந்த சூழ்நிலையிலையும் சரிதான், நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை சும்மா வாசித்துட்டு போகிற பிரயோஜனம் இல்லைங்க. வேதத்தை சும்மா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒருவேளை 10 வாட்டி வாசித்துட்டேன்னு சொல்லி கொள்ளலாமே தவிர, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாராம்சத்தை, அதற்குள்ள இருக்கிற விடுதலை, அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை, அதற்குள்ள இருக்கிற ஞானத்தை, அதற்குள்ள இருக்கிற ஸ்தோத்திரம் பரலோக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது.
பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் நமக்கு வேதம் சொல்லுகிறது. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிள்ளைகளை எப்படி நாம் நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் இந்த உலக பிரயாணத்தை முடித்து நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ள நம்முடைய மறுமையின் வாழ்வு எப்படிப்பட்டது என்பதையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தில் சொல்லி தந்திருக்கிறார். நாம் மறுமையில் யாரோடு போயிருந்து நித்திய காலமாய் வாழப்போகிறோம் என்பதும் இந்த வேதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன வேணும்? தேவனாகிய கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு நல்ல தொடர்பு முதலாவது வேணும். நம்முடைய இருதயத்தில் ஒன்றுபட்டோன்னா நம்முடைய நண்பரிடத்துல போகிறோம், நம்முடைய சபை ஊழியரிடத்துல போகிறோம், நம்முடைய பெற்றோரிடத்துல போய் நாம் முறையிடுகிறோம், புருஷனை குறித்து பிள்ளைகளை குறித்து மற்றவரிடத்துல போய் சொல்லுகிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கு மேலாக இந்த ரெபெக்காளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், தேவனாகிய கர்த்தருக்கும் அவளுக்கும் நல்ல ஒரு உறவு. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன போராட்டம் வருகிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் கர்த்தரிடத்துல போய் விசாரிக்க போகிறாள். ஆண்டவரே, எனக்கு இப்படியா இருக்கிறதே ஆண்டவரே, இதனால எனக்கு என்ன சம்பவிக்கும், இதனால எனக்கு என்ன என்று சொல்லி தன் புருஷனிடத்துல டிஸ்கஸ் பண்ணுகிறத விடையிலையும் அவள் கர்த்தரிடத்துல போகிறாள். கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் இருக்கணும். நிச்சயமாய் நம் வேதத்துல 24 ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். அவள் ஒரு ரூபவதி என்று வாசித்தோம் 16வது வசனம். 28வது வசனம், தன் தாய் தகப்பன் குடும்பத்தாருக்கு அவள் உண்மை உள்ளவள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆனால் அதற்கு மேல் அவள் கர்த்தருடைய சமூகத்தில் அவள் ஒரு உண்மை உள்ள ஒரு பாத்திரமாய் அவள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவள் ஒரு மகா ரூபவதி தான். ஆனால் இங்கே அந்த ரூபம் எங்கே தெரிகிறது? அவள் கர்த்தரோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ளுகிற நல்ல ஒரு அனுபவம் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு என்னை கேட்கிற அருமையான தாயே, சகோதரங்களே, வாலிப பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தை நிர்வகித்து கொண்டு போகிற அருமையான தாயே, இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய காரியம் என்ன? பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரிக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நாம் அநேக நேரம் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஏசப்பா, நீங்க எனக்கு தந்த 2 பிள்ளைகளும் இப்படி இருக்கிறார்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய காரியம் என்ன என்று சொல்லி என்றைக்காவது நாம் ஜெபித்திருக்கிறோமா? என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோமா? என்றைக்காவது அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? எனக்கு அன்பான சகோதரியே, தேவ சமூகத்திலே நாம் இந்த ரெபெக்காள் நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள் அல்லவா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைகள் நிமித்தம் அநேக நேரம் நாம் நம்முடைய இருதயத்தில் கவலைப்படுகிறோம். பாருங்க, நாம் விசாரணைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், மற்றவரிடத்துல சொல்லுகிறோம், ஐயோ, என் பிள்ளைகள் நிமித்தம் எனக்கு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, நான் எப்படி இந்த பிள்ளைகளை நான் வளர்க்க போகிறேன், எப்படி இந்த பிள்ளைகளுடைய காலங்கள் என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம் அல்லவா? நம்முடைய கருத்துல தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ என்னிடத்துல வந்து விசாரி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லி இருக்கு, உன் பிள்ளைகளை குறித்து நீ என்னிடத்துல விசாரி, உன் பிள்ளைகளை குறித்து என்னிடத்துல விசாரி. விசாரிக்க வேண்டிய இடம் கர்த்தரிடத்துல. எனக்கு நீங்க 2 கற்பத்தை தந்தீங்களே ஆண்டவரே, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன், அது வேற எங்கேருந்தும் கிடைக்காதுங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும். அந்த பிள்ளைகளை பார்த்து நாயே பேய என்று சொல்லி திட்டி, அந்த பிள்ளைகளுக்கு வாயில வந்தபடி பேசி, அந்த பிள்ளைகளுக்கு நாம் போடுகிற வார்த்தையை சாபமாக போய்விடாதபடிக்கு, அந்த பிள்ளைகளை குறித்து அவர்கள் தப்பு பண்ணிட்டாவ, அவர்கள் கஷ்டப்படுத்திட்டாவ, பெற்றோருக்கு கீழ்ப்படியல்ல தான், பெற்றோரை எதிர்த்து நடக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது? நாம் போக வேண்டிய இடம் கர்த்தர். நாம் போய் கேட்க வேண்டிய இடம் கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். கர்த்தரிடத்துல நாம் போய் விசாரிப்போமானால் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் தெளிவா நம்மளோடு கூட பேசுவார். இந்த ரெபெக்காளை குறித்து நிறைய பிரசங்கம் பல விதமா நாம் கேட்டிருக்கலாம். ரெபெக்காளை குறித்து அநேக காரியங்கள், அநேக விசேஷங்கள் நாம் வேத பிரசங்கம் வழியா நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? ரெபெக்காள் எப்படி ஆண்டவரோடு கூட இருந்தார்களோ அதே போல நாமும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனிடத்துல போய் நாம் விசாரிக்க வேண்டும். அதை இயேசு சொல்லும் போது சொன்னார், எருசலேம் குமாரத்திகளை எனக்காக நீங்க அழாந்தீங்க,
அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க. அப்போ நாம் அழ வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுக்காக. நாம் அழ வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நாம் விசாரிக்கணும். பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இங்கே அவள் விசாரித்த போது அங்கே என்ன சொல்லி இருக்கிற பாருங்க, அவளுடைய கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள், அவளுடைய கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கு. ரெபேக்காளை குறித்து பேச நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள். ஆனால் இதிலே நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லியிருக்கிற உன் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறது. 23வது வசனம் சொல்லுகிற, அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. பாருங்க, 2 ஜாதிகள், 2 ஜாதிகள். 2 ஜாதிகள் என்றால் என்ன? ஒன்று பரிசுத்த ஜாதி, ஒன்று உலகத்துக்குரியது. ஒன்று தேவனாகிய கர்த்தருடைய ஜனமாக்கப்பட்ட இஸ்ரவேல் என்கிற ஒரு கோத்திரம் எழும்புவதற்காக ரெபேக்காளை எப்படி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திருக்கார் பாருங்க. ஒன்று ஏதோம், ஏசாப், 2 ஜாதி கர்ப்பத்திலிருந்து, ஒன்று பரிசுத்தம், ஒன்று தேவனாகிய கர்த்தர் உலாவுகிற உறவாடுகிற தேவனாகிய கர்த்தருக்குள்ள. அது பாருங்க, அது இந்த என்ன சொல்லுகிறது, அதை நாம் தியானித்தே முடியாதுங்க. அவ்வளவுத்துக்கு அருமையான ஒரு 2 ஜாதி அங்கே கர்ப்பத்தில் கொடுக்காரு பாருங்க. அருமையா 2 ஜாதியை கொடுக்கிறார். அதை தான் நாம் வாசிக்க முடிகிறது. ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோப்பு. 2 பிள்ளைகள் அந்த கர்ப்பத்துக்குள் இருக்கிறது. 2 ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருக்கிறது. 2 ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருக்கிறது. இந்த மோதலை குறித்து தான் அவளுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அப்படியானா எப்படி ஆயிரும், எப்படி ஆயிரும், அந்த கலக்கம், அவளுடைய கலக்கம் எப்படி ஆயிரும் பாருங்க. அந்த கர்ப்பத்தில் இருந்தே மோதினது இன்னைக்கு மோதிட்டு தாங்க இருக்குது. அந்த கர்ப்பத்தில், ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில் இருந்து மோதிச்சு பாருங்க, அது எந்த அளவு வரையிலையும் அது மோதிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு ரோதமா, மாம்சம் ஆவிக்கு ரோதமா இன்றைக்கு மோதிக்கொண்டே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாம்சத்தை ஜெயிப்பதற்காக தான், ஆவியிலே நிலைநிறுத்துவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வர வேண்டியதாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதற்கு அடித்தளமா எடுத்து பயன்படுத்தினது யார? அதற்கு அடித்தளமா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவங்க. வாக்கு தத்துவம் உன் சந்ததிக்குள்ளிருந்து, உன் சந்ததிக்குள்ள உனக்கு ஒரு ஈசாக்க கொடுப்பேன், அதுக்குள்ளிருந்து பாருங்க. அந்த எப்படி ஈசாக்கு அந்த மோரியா தேசத்தினுடைய அந்த மலையில போய் பலி செலுத்தி அந்த காரியம் முடிந்த பின்பு, அந்த பலி செலுத்தி அந்த காரியம் முடிந்த பின்பு அங்கிருந்து அடுத்த செய்தி ஆபிரகாமுக்கு வர ஒரு செய்தி வருது, ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள் என்று சொல்லி ஒரு செய்தி வருது பாருங்க. அங்க ஈசாக்குக்கு ஒரு பலிக்காக ஒரு பலியாடு செலுத்தப்பட்டது. ஆனா பலி தீர்க்கப்பட்ட பின்பு இங்கே ஒரு சபை எழும்பப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் இந்த பகுதியில் நாம் தியானிக்க வேண்டிய, நாம் அதிகமாய் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி தான் பாருங்க. அந்த மோரியா தேசத்தின் மலையில ஒரு பலி அங்கே முடிந்ததும் இங்கே ஒரு பெண் பிறந்திருக்க பாருங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரிக்கிற உண்டாக்குன ஒரு பெரிய சபையை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய விழாவிலிருந்து அங்கே ஸ்தோத்திர ரத்தமும் தண்ணீரும் எப்படி வெளியே புறப்பட்டு ஒரு புதிய ஏற்பாட்டின் ஒரு ஆவிக்குரிய சபை எழும்பினதோ, இந்த இயேசுவுக்கு முன்னடையாளமாக அன்றைக்கு ஆண்டவர் இந்த பெண்மணி எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க. அதை இன்றைக்கு ஸ்தோத்திர நாம் ஆவிக்குள்ள நாம் தியானிக்க, ஆமென் தேவ சமூகத்தில் இன்னும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. குடும்ப சிறைகளுக்குள்ள அன்றைக்கு ரெபேக்காளுக்குள்ள என்ன திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தாரோ அதே விடையில் அதிகமான ஒரு திட்டத்தை உங்க மேலே வைச்சிருக்காருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எழும்புனா அந்த குடும்பம் முழுவதும் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே ஸ்தோத்திரம் அந்த குடும்பம் நிற்க முடியும். எனக்கு அருமையான சகோதரங்களே, இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய இடம் தேவ சமூகம், நீங்க விசாரிக்க வேண்டிய இடம் தேவ சமூகம், நீங்கள் நானும் போக வேண்டிய இடம் தேவ சமூகம். அங்கே போகும்போது நமக்கு விடை கிடைக்கும். இங்க பாருங்க, உன் கர்ப்பத்துக்குள்ள 2 ஜாதி,
2 ஜாதி அங்கே பிள்ளைகள் பிறந்தது. ஈசாக்கு, யாக்கோப்பு என்று சொல்லி பெயரிடப்பட்டது. அந்த 2 பிள்ளைகளுடைய காரியங்களை நமக்கு நன்றாக தெரியும். அந்த யாக்கோப்பை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இன்னும் வரும் நாட்களிலே நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த யாக்கோப்பின் சந்ததியை எப்படி தேவன் எடுத்து பயன்படுத்தினார், அந்த ரெபேக்காளை எப்படி ஆண்டவர் இதற்காக ஒரு கருவியாய் கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை நாம் ஸ்தோத்திரம் வரும் நாட்களிலே நாம் தியானிப்போம். இங்கே பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் நீங்கள் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆகட்டும், என்னுடைய கரத்தில் நீங்கள் தந்திருக்கிற புருஷன் ஆகட்டும், என்னுடைய கரத்தில் தந்திருக்கிற இந்த குடும்பம் ஆகட்டும், எதிர்காலங்கள் ஆகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன நினைச்சிருக்கீங்கப்பா? தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு வேணுங்க. தேவனுக்கு நமக்கு ஒரு தொடர்பு வேணும். பாருங்க, தேவ சமூகத்துக்குள்ள அந்த ரெபேக்காள் ஆண்டவருக்கு சமூகத்துக்குள்ள அந்த ரெபேக்காளை ஒரு சபைக்கு நம்ம ஒப்புமையாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், அந்த ரெபேக்காளுக்கு உள்ளுக்கு போய் நாம் பார்ப்போமானால், அவள் எலியாசார்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? முதலாவது அவள் தேவனாகிய கர்த்தரோடு கூட அவள் அவ்வளவு தொடர்புடையவளாக, ஆண்டவருக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு உறவு உடையவர்களாக, அவள் பூரண புருஷராகிய தேவனுக்கு பூரண ஒரு மணவாட்டியாக காணப்பட்டதென பார்க்கிறோம். ஆனால் அந்த ரெபேக்காளுக்குள்ளிருந்து எலியாசார் அங்கே போய் நிற்கும்போது என்ன சொல்லுவா தெரியுமா? முதலாவது அந்த எலியாசாருக்கு அவள் தண்ணீர் கொடுக்குறாங்க. அந்த தண்ணீர் இன்னைக்கு என்ன குறிக்கிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம் ஆண்டவருக்குள்ளேருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சபைக்குள்ளிருந்து, கிறிஸ்துவுக்குள்ளிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த தண்ணீரை கொடுக்குறா. தன்னோடு கூட இருந்த ஒட்டகத்துக்கு அதை கொடுக்குறா. அப்போ அந்த சபைக்குள்ளே அந்த ரெபேக்காள் என்கிற அந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ளிருந்து என்ன கிடைக்கிறது? நம்முடைய ஜீவனுக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்குதுங்க. ஜீவனுக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்கிறது. மாம்சத்துக்கு ஏற்றது அல்ல, ஜீவனுக்கு ஏற்றது கிடைக்கிறது. அவர் 2வது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், உங்கள் வீட்டில் நான் தங்கணும்னு சொன்னோன்னு அவர் சொல்லார், பாருங்க எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, உங்கள் ஒட்டகத்துக்கு இடம் இருக்குது, உங்கள் ஒட்டகத்துக்கு வக்கீல் இருக்குது, தீவனம் இருக்குது, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. அப்போ சபைக்குள்ளே என்ன இருக்குங்க? எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும், வசனம் கிடைக்கும், மண் அங்கிருந்து கிடைக்கும். ஜீவனுள்ள தேவனோடு கூட நாம் உறவாடுவதற்கும், ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமான ஒரு ரூபவதியாக மாறுவதற்கும் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டது தான் சபை. அங்கே போனால் நமக்கு பூமியில் உள்ள வறட்சி இல்லை. ஆண்டோடைய சமூகத்தில் நாம் நெருங்கும் போது என்ன கிடைக்கும்? அவர் ஊற்றுவார் பாருங்க, அவருடைய அபிஷேகத்தின் அக்கினியை. அந்த அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சபை. அந்த ஆவிக்குரிய அந்த மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவிக்குரிய மன்னாவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்ல குடியுங்க, நீங்கள் குடியுங்க, உங்களோடு கூட இருக்கவங்களுக்கு கொடுங்க. அப்போ நான் மட்டுமல்ல, நம்மோடு கூட இருக்கவங்களுக்கு, நம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அதுவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தீவனம் இருக்குது, அங்கே வக்கீல் இருக்குது, அங்கே நல்ல உறவு இருக்குது, அங்கே நல்ல உடைமைகள் இருக்குது, எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்குதுங்க. அதற்காக தேவனாகிய கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு ரெபேக்காளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஈசாக்கை கொண்டு மட்டும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி சந்ததிகளை கொண்டு வர முடியாது. அதற்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு ரெபேக்காளையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். பாருங்க, அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம கையில் கொடுத்திருக்கிற ஒரு குடும்பத்தை எப்படிப்பட்ட ஒரு சந்ததிகளாக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முன்னமே நம்மை தாயின் கருவில் இருப்பதற்கு முன்பு பரிசுத்த பவுல் சொல்லும் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் நம்மை கண்டு என்னை தெரிந்தார் என்று சொல்லுகிறாரே, அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு, ஒரு திட்டத்துக்காக தேவன் கரம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வசனம், இந்த ஆவிக்குரிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும் என்று சொல்லி அன்றைய சமூகத்திலே ஆமே ஸ்தோத்திரிக்கிறோம், செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்குள்ள இந்த வசனத்தை தியானிங்க. 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம். இந்த வெறுமையை பார்த்துட்டு போகாதீங்க. தயவு செய்து
செய்து உங்கள்கிட்ட கேட்க, தயவு செய்து இந்த கடைசி நாட்களில் தயவு செய்து கேட்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனங்களை தியானிங்க. வேதாகமத்தின் பெண்களை குறித்து ஆவியானவர் தெளிவான ஒரு ஸ்தோத்திர வார்த்தையை போட்டபடியினால தான் இந்த வசனத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். என அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகக்கூடாது, தேவ மகிமை இழந்து போகக்கூடாது, தேவ அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை இழந்து போகக்கூடாது, அவர் நமக்கு தருகிற அந்த மகிமையான ஐஸ்வர்யத்தை இழந்து போகக்கூடாது. ஏதோ சபைக்கு ஒரு காகத்தை போல போகிறது மருத்துவம் இருக்கக்கூடாது. சபை ஆசீர்வாதம் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ரோமர் 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கிற அந்த உன்னதத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே, உன்னதத்தின் சில வரங்களினாலே, ஆவிக்குரிய வரங்களினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அல்லவா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த பகுதியை நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, நம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் வைத்த தயவு, எங்கள் மேல் வைத்த இரக்கம், எங்க மேல வைத்த அன்பு, எங்க குடும்பத்தின் மேல வைத்த அன்பு, எங்க பிள்ளைகள் மேல வைத்த அன்பு, எங்கள் புருஷன் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, எங்க மேல நீங்க வச்சிருக்க அன்பு, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அது மாறி போகலப்பா. நாங்க எவ்வளவோ இந்த உலகத்துக்கு பின்னாக ஓடின போதிலும் அப்பா நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தந்து மறுபடியும் 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 அப்பா ஆவிக்குரிய அன்புல மறுபடியும் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஏசப்பா உமக்கு நன்றியப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. தம்முடைய சொந்த குமாரனை தந்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்கள் ஆண்டவர் ஆமை ஸ்தோத்தரிக்கிற இன்னும் எங்களை நேசித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்தை ஆண்டவரே மேலோட்டமாய் வாசித்து போகாதபடி ஆண்டவரே அந்த ரெபேக்காள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற எப்படிப்பட்ட ஒரு சிறிய ஆண்டவரே மகா ரூபவதியாய் கற்புள்ள கன்னிகையாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஒரு மணவாளனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே பாத்திரமாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகைகளாய் ஆமே ஸ்தோத்தரிக்கிற கொரிந்து ஆண்டவரே 11 எழுதியிருக்கிற வசனத்தின்படி கற்புள்ள கன்னிகைகளாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொருவரையும் அது சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தராகிய தேவனே உம்மோடு கூட நாங்கள் இன்னும் ஆண்டவரை உறவாட ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திர நிற்க கிருபை தார். பிள்ளைகளை குறித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரை பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கட்டளிட வேணுமா செபிக்கிறேன். மது மகத்துவமான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதிய நல்ல நாமத்திற்கு மகிமைண்டாகட்டும். அது அப்பா சிலுவை பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் வளர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திர எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரை கிருபை தார். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.